தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அவன் வந்து தண்ணி தாகத்துல அடிச்ச அடியில தாகத்துல தண்ணி கேட்கறான் போலீஸ்காரங்கிட்ட. ஆனா போலீசார் என்ன பண்ணிருக்காங்க, கொடுக்கப்பட்ட தண்ணீர்ல மிளகாத்தூளை கலந்து அந்த பையனுக்கு அந்த தண்ணியை கொடுத்துருக்காங்க. ஜட்ஜி கேட்கறாரு என்ன விஷயம் என்னன்னு கேட்கறாரு. கேட்டோன்னு விஷயத்த சொன்னோன்னு அவர் சீரியஸா எடுத்துட்டு, என்ன சார் நடக்குது இந்த நாட்டுல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், வாட் ஆர் யுவர் போலீஸ் ஆபீசர்ஸ் ஆர் டூயிங் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. கேட்டோன்னு அவரு என்னாச்சு இது என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. very crudely we have to say state kills its own citizen. இரவோடு இரவாக மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணாரு, சிபிஐக்கு மாத்தி உத்தரவு போட்டாரு. அந்த காவலர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல காவலர்கள் குற்றவாளியாக்கப்பட்டு அந்த வழக்கை மட்டும் நாங்க சிபிஐக்கு மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த தப்பை இவங்க செய்வாங்கன்னு முதல்ல எங்களுக்கு தெரியும். கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு பாத்தீங்களா, காவல்துறை அதிகாரி சார் நாங்க விசாரிச்சுட்டு டிஎஸ்பிக்கும் மானாமதுரைக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் போன் பண்ணோம், இந்த பையன் ஒத்துக்க மாட்டான், எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலன்னு போன் பண்ணோம். அதுக்கு அவங்க வந்து சொன்னது என்னன்னா, நல்லா விசாரிச்சு கண்டுபிடிங்கன்றாரு. உங்களுக்கு தெரியுதா நல்லா விசாரிங்கிறதோட அர்த்தம்? நீங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பிரைமரி ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா தெரியும் சார். அவரோட வயிற்றுல ப்ரௌன் கலர்ல ஒரு லிக்யூட் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிக்யூடு மதுவா கூட இருக்கலாம். போலீஸாரே கஞ்சாவை கொடுத்து மதுவை கொடுத்து அடிச்சதா ஒரு ரிப்போர்ட் சொல்லுங்க சார், சொல்றாங்க சார். இப்போ 50 லட்சம் பேரம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா, இதுக்கு நம்ம கிட்ட போதுமான ஆதாரம் இருக்கா? ஆமா சார், இந்த அறிவியல் பூர்வான ஆர்வமான அந்த நவீனே சாட்சி, அவரோட தம்பி இருக்காரு இல்லையா, அவர் நீதிமன்றத்திலேயே வந்து சொல்லிட்டாரு. நீங்க நினைக்கலாம் அரசு வேலை கொடுத்துருக்கு எங்கன்னா போய் வேலை பார்க்க வேண்டியதானே. இந்த 15,000 18,000 வச்சுட்டு தாய் மகனும் தன் சொந்த ஊரை விட்டுட்டு திருப்பணத்துல இருந்து சிவகங்கையில போய் தங்கி அந்த பையனால வேலை பார்க்க முடியுமா? வணக்கம் மாரிஸ்குமார் சார். வணக்கம் சார். அதாவது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம் அஜித்குமாருடைய லாக்அப் டெத். அதாவது தொடர்ந்து அடுத்தடுத்த தகவல்கள், அதுல இருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து நமக்கு அதிர்ச்சியை உண்டாக்கிக்கிட்டே இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. இப்போ சமீபத்துல நேற்றைக்கு வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து விரைவா ஒரு வார காலத்துக்குள்ள சிபிஐ இதை விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ரொம்ப க்ளோஸ்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, தன்னார்வத்தோட நீங்க வந்து பொதுநல வழக்கு கொடுத்துருக்கீங்க அதுல. ஸோ உங்களுடைய பார்வை எப்படி சார் இருக்கு, நீங்க அந்த விவகாரங்களை எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? சார் முதல்ல அந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுக்கணும் அப்படிங்கிற முறையிட்ட வழக்கறிஞர்ல வந்து நான் தான் ஆளு. என்னோட வழக்கு தான் முதல் முறையா நம்பர் ஆகி விசாரணைக்கு வந்தது. கடந்த வெள்ளிக்கிழமை வந்து அந்த நபர் வந்து அந்த டாக்டர் நிகிதா அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் படி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க திருப்போணம் காவல் நிலைய அதிகாரிகள். அன்று விசாரணை பண்ணிட்டு அவனை இன்ஸ்பெக்டர் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டதாகவும் எந்த ஒரு தகவலும் பெறப்படலை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மறுநாள் சனிக்கிழமை திரும்ப அவனோட பிரதர் தாக்கியிருக்காங்க. தாக்குன வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா இவரை வந்து பல்வேறு இடங்களுக்கு கூட்டிட்டு போய் ஸ்பெஷல் டீம் அப்படிங்கிற அடங்கிய டீம் வந்து கோவில் பின்னாடி உள்ள கோசால, அது மட்டும் இல்லாம ஒரு ஆதி திராவிடர் ஹாஸ்டல் பின்னாடி உள்ள ஒரு பகுதி, அது போல ஒரு பழைய குவாரின்னு சொல்றாங்க, கல்குவாரி, இந்த திரைப்படங்கள்ல காமிக்கிற மாதிரி பல்வேறு இடங்களுக்கு கூட்டு போய் அந்த பையனை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. டார்ச்சர் பண்ணதுல அந்த பையன் வந்து தான் அந்த பொருளை எடுக்கல அப்படிங்கறத இறுதி வரை உறுதியா இருக்கு. அதாவது தென்னந்தோப்புல வச்சு அடிச்சதாக வந்துட்டு இருக்கு. ஆமா, அந்த பல்வேறு இடங்கள் அப்படிங்கிறதுல அந்த தென்னந்தோப்பும் ஒண்ணு. அது வந்து பேர் அயோத்தி தோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருப்பணம் பகுதியில் இருக்கக்கூடிய அயோத்தி தோட்டம் அப்படிங்கிற பேர் சொல்றாங்க. அது ஒரு ஆளுங்கட்சியோட கவுன்சிலரோட தோட்டம் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல். சனிக்கிழமை வந்து பப்ளிக் பாக்குற விதமா கோயில் பின்னாடி இருக்கிற ஒரு ஷெட்ல அந்த வீடியோ தான் நமக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த பையன் பாத்ரூம்ல இருந்து எடுத்து கிடைச்ச வீடியோ. அது ஓபன் ஸ்பேஸ்ல பொதுமக்கள் வந்து போற இடத்துல வச்சு அவனை அடிச்சிருக்காங்க. 5-6 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அடிச்சதுல அந்த பையனால வாய் பேச முடியாத அளவுக்கு அடி விழுந்திருக்கு. அதை இந்த பையன் போய் அவனோட தம்பி நவீன் போய் பார்த்திருக்காப்புல. டேய் தெரிஞ்சா சொல்லிடு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்காப்புல. நான் எடுத்தா தானே சொல்லுவேன் அப்படிங்கறத அவர் ரிவீல் பண்ணியிருக்காரு. இதுக்கு இடையில அந்த பையனுக்கு ரொம்ப முடியாம போயிடுது. அவன் வந்து தண்ணி தாகத்துல அடிச்ச அடியில தாகத்துல தண்ணி கேட்கறான் போலீஸ்காரங்கிட்ட. ஆனா போலீசார் என்ன பண்ணிருக்காங்க, கொடுக்கப்பட்ட தண்ணீர்ல மிளகாத்தூளை கலந்து அந்த பையனுக்கு அந்த தண்ணியை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஐ விட்னஸ் இப்ப பார்த்து
இப்ப நீதிமன்றம் தலையீட்டின்படி வெள்ளிக்கிழமை அந்த பையனை பிடிக்கிறாங்க, சனிக்கிழமை இறந்து போயிடுறாரு. ஞாயிற்றுக்கிழமை மதியானத்துக்கு மேல இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்குது. தமிழகம் முழுவதும் ஊடகங்கள் எல்லாரும் நீங்க வந்து இந்த விஷயத்த வந்து வெளிக்கொண்டு வரீங்க. உடனடியா எனக்கு வந்து இந்த வழக்கை வந்து உடனே தாக்கல் பண்ணணும்னு சொன்னது அதிமுக வழக்கறிஞர் பிரிவோட மாநில துணை செயலாளராக இருக்கேன். எனக்கு சொந்த ஊர் வந்து சிவகாசி, விருதுநகர் மாவட்டம். நான் சிவகாசியில இருக்கும்போது எங்களோட மாநில செயலாளர் இன்பதுரை அண்ணன் அவர்கள் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு, அந்த குடும்பத்துக்கு நம்ம கட்சி சார்பா நம்ம எதிர்கட்சியா இருக்கணும், நம்ம தான் ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கக்கூடிய நபரா இருக்கணும், அதனால இமிடியேட்டா பொதுச் செயலாளர்கிட்டையும் நான் தகவல் சொல்லிட்டேன், உடனடியா நாளைக்கு காலையில நீதிமன்றத்தை முறையிட்டு சோமோட்டோவா இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி முறையிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே நான் கேட்டேன், சார் சோமோட்டோ கேட்கறது பிரச்சனை கிடையாது, ஆனா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அவங்க எடுத்துப்பாங்களான்னு தெரியல, ஆனா நம்மளும் தயாராகிக்குவோம் வழக்கு போடுறதுக்கு. அவங்க சோமோட்டோவா எடுக்க முடியாது, தானாக முன் வந்து வழக்கு எடுக்க முடியாது, ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு ஒருவேளை அவங்க குறிப்பிட்டா நம்மளே வழக்கு போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த குடும்பத்துக்காக நம்ம போட்டுடலாம்னு சொல்லி தயாராகிறோம். ஞாயிற்றுக்கிழமை இரவு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை எல்லா போஸ்ட் ஆபீஸும் விடுமுறை, ஆனா ரயில்வே மெயில் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய போஸ்ட் ஆபீஸ் மட்டும் தமிழகம் முழுவதும் இருக்கும், பெரிய பெரிய ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல. ஞாயிற்றுக்கிழமை இரவே நாங்க என்ன பண்றோம், இங்க இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி, இங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜ் என்று சொல்லக்கூடிய நீதிபதிக்கும் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் எல்லாத்துக்கும் ஒரு தபால் அனுப்புறோம். திங்கக்கிழமை காலையில 10 மணிக்கு அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சோமோட்டோவா இந்த விஷயத்தை வந்து எடுத்து விசாரிக்கணும்னு. அதோட நிப்பாட்டாம காலையில 10:30 மணிக்கு போய் நானே நேரடியா நீதிமன்றத்துல முறையிடுறேன், இந்த மாதிரி நேற்று உங்களுக்கு ஒரு தபால் அமைச்சிருக்கோம், இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கும், இதையும் நான் என்னோட நகலையும் உங்களுக்கு கொடுக்குறேன், இதை வாங்கிட்டு இந்த விஷயத்த வந்து சோமோட்டோ எடுத்து விசாரிங்கன்னு சொல்றேன். ஜட்ஜஸ் வந்து என்ன கேட்டாங்கன்னா, என்ன விஷயம், அப்படி அவசரமா விசாரிக்கிற அளவுக்கு இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ இந்த விஷயம் வந்து பூதாகரமா வெடிக்கல இல்லையா? பெரிய லெவல்ல வெடிக்கல, பெரிய லெவல்ல வெடிக்கல. அதுக்கு இடையில பல்வேறு ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்கள் போய் அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்த ஆஃப் பண்ணணும்னு சொல்லி பல லட்சங்கள் பேரமெல்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் அதுக்கு அடுத்த ஸ்டோரி. இதுக்கு இடையில நடந்துட்டு இருக்கையில நான் திங்கக்கிழமை காலையில மென்ஷன் பண்றோம் வழக்க விசாரணைக்கு எடுக்கணும்னு. ஜட்ஜி கேட்கிறாரு என்ன விஷயம் என்னன்னு கேட்கிறாரு. கேட்டோன்னு விஷயத்த சொன்னோன்னு அவர் சீரியஸா எடுத்துட்டு, என்ன சார் நடக்குது இந்த நாட்டுல, இப்படி ஒரு போலீஸ் ஒரு இன்னசென்ட், அவர் கேட்டாரு அந்த பையன் மேல ஏதாவது பேட் ஆன்டி இன்சிடென்ட் இருக்கா, அவர் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, அதுக்கு முன்னாடி ஏதாவது குற்ற பின்னணியோட உள்ள நபரை கூட்டு போய் அடிச்சிங்களா அப்படின்னு கேட்கிறாரு ஜட்ஜி. இல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம். சொன்னோன்னு என்ன சார் அநியாயமா இருக்கு, ஒரு தமிழ்நாட்டோட குடிமகனை ஒரு போலீஸ் கூட்டிட்டு போய் ஒரு சந்தேக கேஸ்ல அடிச்சு கொலை பண்ணுதுன்னா இது என்ன நாடு, இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், வாட் ஆர் யுவர் போலீஸ் அபிஷியல்ஸ் ஆர் டூயிங் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்டோன்னு அவரு என்னாச்சு இது என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு கவர்மெண்ட் லீடர். உடனே ஜட்ஜ் இருந்துட்டு, சார் ஒண்ணு பண்ணுங்க, நீங்க சோமோட்டோ எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை, ஆனா அது கொஞ்சம் லாங் ப்ரொசீஜர் இருக்கு, நீங்க ரெடி பண்ணி ஃபைல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா நம்பர் பண்ணி கொண்டு வந்துடலாம், நீங்களே ஃபைல் பண்ணுங்களேன் அப்படின்னாரு. சொன்ன உடனே நாங்க உடனடியா தயாராகி திங்கக்கிழமையே கேஸை ஃபைல் பண்றோம். 4 மணிக்கு நம்பர் ஆகுது. வழக்கமா 1 மணிக்கு முன்னாடி நம்பர் ஆனாதான் மறுநாள் பட்டியலிடப்படும், இல்லைன்னா வந்து அதுக்கு அடுத்த நாள் தான் வரும். இதுதான் ப்ரொசீஜர். 4 மணிக்கு தான் நம்பர் ஆகுது. நம்பர் ஆன உடனே நீதிபதிகள் முறையிட்டதுனால அந்த செக்ஷன்ல உள்ள அதிகாரிகளோட துணையோட அவங்களும் வந்து ஆர்வமா இருந்ததுனால இந்த இஷ்யூ வந்து நீதியின் முன் நிறுத்தப்படணுங்கிற ஆர்வம் இருந்ததுனால 5 மணிக்கு எங்களுக்கு நம்பர் பண்ணி நீதிபதிட்ட பண்டல் எடுத்துட்டு போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி இந்த கேஸ் போட்டிருக்காங்க, இப்பதான் நம்பர் ஆச்சு, நாளைக்கு விசாரணைக்கு போடவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நீதிபதிட்ட போய் கேட்டாங்க. கேட்டோன்னா அவர் உடனடியா போடுங்க, நாளைக்கு கண்டிப்பா போடுங்கன்ட்டார். திங்கக்கிழமை காலையில நம்பர் பண்ண சொல்லி திங்கக்கிழமை சாயங்காலம் நம்பர் ஆன இரவு வந்து 5 போலீசார் கைது செய்யப்படுகிறார்கள். அதாவது நீதிமன்றம் நாளை காலையில கிடுக்குப்பிடி பிடிச்சிரும் அப்படிங்கிறது தெரிய வந்த உடனே இரவோடு இரவாக 5 காவலர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். மறுநாள் காலை வழக்கு பட்டியலிடப்படுகிறது. நீதிமன்றத்தில் வந்து தமிழக அரசு சொல்லுது, நாங்க 5 பேரை ஏற்கனவே பிடிச்சிட்டோம், ஏற்கனவே வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி 5 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதனால தமிழக அரசு இந்த விஷயத்த முன்முனைப்போட எடுத்துட்டு போகுது, அதனால இந்த விசாரணைய இவங்க கேட்டிருக்க மாதிரி சிபிஐக்கு விசாரிக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்னா, அரசு தூங்குனாதான் நீங்க தட்டி எழுப்பணும், நாங்க ஏற்கனவே எந்திரிச்சிட்டோம், நீங்க நேத்து கேட்ட கேள்வியால நாங்க வந்து 5 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. சொன்ன உடனே நீதிபதி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என்ன பிரச்சனைங்கிறத மனுதாரர் முதல்ல சொல்லட்டும், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்கன்னு சொல்லி முதல்ல அவரை அமர வச்சுட்டாங்க. அப்புறம் எங்க தரப்பு வாதத்தை கேட்கிறாரு, என்ன நடந்துச்சுன்னு. நாங்க இதே போல வெள்ளிக்கிழமையில இருந்து சனி ஞாயிறு நடந்தது, இந்த மிளகாத்தூள் கொடுக்கப்பட்டது எல்லாத்தையும் நரேட் பண்றோம். நரேட் பண்ணோன்னா ஜட்ஜஸ் வந்து
கடுமையான கேள்விகளை முன் வச்சாங்க. என்ன ஒரு நாட்டின் குடிமகனை அந்த நாட்டு அரசே அடித்து கொலை செஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இங்க நடந்திருக்கு. நீங்க ஏன் வந்து உங்க தமிழக அரசு வந்து இப்படி போய் பண்ணிருக்கு? சரி, ஒரு சாதாரண திருட்டு வழக்குக்கு ஒரு பையனை கூட்டு போய் அடிக்கிறீங்க. அவன் மேல பின்புலத்தை விசாரிச்சீங்களா? எஃப்ஐஆர் போட்டீங்களா? எல்லாத்தையும் கேட்குறாங்க. அன்னைக்கு தான் வந்து என்ன சொல்றாங்க, அந்த பையன் இறந்தது 28ஆம் தேதி ஒரு 12, 1 மணிக்கெல்லாம் இறந்துட்டதா சொல்றாங்க. இப்போ உள்ள ரிப்போர்ட் படி அந்த பையனை தூக்கிட்டு ஆட்டோல ஏத்தும்போது ஆட்டோ டிரைவரே சொன்னது. ஆட்டோ டிரைவர் வந்து விட்னஸ் குடுத்திருக்காரு, ஐ விட்னஸ் குடுத்திருக்காரு. தூக்கும்போதே உயிர் இல்ல சார் அப்படின்னு குடுத்திருக்காரு. 28ஆம் தேதி மதியானம் காலையிலேயே போட்டாங்க. காலைல 12 மணிக்கு வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. ஆனா அந்த எஃப்ஐஆர்ல இந்த பையன் பேர் கிடையாது. சந்தேகத்தின் அடிப்படையில் வழக்கு போட்டிருக்கு. அந்த டாக்டர் நிவேதாவா அந்த அம்மா கொடுத்த கேஸ்ல, ப்ரொஃபசர் கொடுத்த கேஸ்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆனா அஜித்குமார் பேரு குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் இடத்துல அவர் பேரே கிடையாது. ஆனா சார் அன்றைக்கு இரவு 28ஆம் தேதி இரவு 12 மணிக்கு தான் அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கே தகவல் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமா ஆமா, அதாவது இறந்த நபரை அவங்க தூக்கிட்டாங்க. தூக்கி ஆட்டோல கொண்டு போறாங்க. திருப்பணத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஆஸ்பத்திரி கூட்டு போறாங்க. மருத்துவர் செக் பண்றாரு. இறந்து போயிட்டாரு, அவர் எப்படி பிழைக்க வைக்க முடியும்? அறிவியல்னா வந்து அந்த அளவுக்கு வந்து மருத்துவம் வந்து இறந்த நபரை பிழைக்க வைக்கிறதுக்கு இல்லையே. இவங்க வந்து அடிச்சு கொண்டு போட்டு ஒவ்வொரு இடமா தூக்கிட்டு சுத்துறாங்க பொழைக்க வச்சிடலான்ட்டு. ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க, திருப்போணம் அரசு மருத்துவமனைக்கு போறாங்க. 2 பேருமே செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இறந்து போயிட்டாருன்னு. திருப்போணம் டாக்டர் கூட ஒரு நல்ல பேட்டி கொடுத்திருப்பாரு. நாங்க இங்க வரும்போதே சொல்லிட்டோம் இறந்து போயிட்டாரு, நீங்க பாடியை மார்ச்சரி கொண்டு போங்க, ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னோம். ஆனா அவங்க வந்து நாங்க மேலதிகாரிகிட்ட கேட்டுட்டு சொல்றோம்னு பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்து என்ன பண்றாங்க, அங்கிருந்து சிவகங்கை திருப்போணங்கிறது மதுரையில இருந்து கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டர் தாண்டி ஜிஹெச்ல இருந்து. சார் ஆனா இந்த விவகாரத்துல அரசு வந்து தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா இந்த விவகாரம் அடுத்தடுத்து சூடு பிடிக்க ஆரம்பிச்ச உடனே முதல்வர் என்ன செய்யறாருன்னா உடனே சிபிசிஐடிக்கு மாத்துறாரு. அதுக்கு அடுத்த தீவிரமாகும் போது சிபிஐக்கு மாத்திடுறாரு இல்லையா? தொடர்ச்சியா அரசும் வந்து அதை தன்முனைப்பு காட்டதானே செய்யுது இல்லையா? சார் அரசு தன்முனைப்பு எப்ப காட்டியிருக்கணும் தெரியுமா சார்? வெள்ளிக்கிழமையில இருந்து இன்சிடென்ட் நடக்கு, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அவங்க எந்த இதுவுமே பண்ணலையே. ஞாயிற்றுக்கிழமை இரவு அந்த பையனை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி போலீஸே கூட்டு போய் எரிக்குது சார். இது எந்த வரலாற்றுலயுமே நடக்காதது. போலீஸே என்ன பண்ணுது, அந்த பையனோட பாடியை மறுநாள் காலையில யாராவது நீதிமன்றத்தோட கதவை தட்டிடுவாங்க, ரீபோஸ்ட்மார்ட்டம் கேட்டுருவாங்க. எய்ம்ஸ் மருத்துவர்கள், மத்திய அரசோட மருத்துவர்களை கூட்டிட்டு வந்து ரீபோஸ்ட்மார்ட்டம் கேட்டுருவாங்கன்ட்டு போலீஸ் என்ன பண்ணுது, ஆளுங்கட்சி நபர்களை அனுப்பி 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசுறாங்க. இந்த விஷயத்தை பெருசுபடுத்தாதீங்க, 50 லட்சம் கொடுத்துடுறோம் அப்படின்னு பேரம் பேசுறாங்க. பேசணும்னா அவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி சமுதாயத்து ஆளுகளா வச்சு பேசும்போது ஞாயிற்றுக்கிழமை இரவே அந்த பாடியை அங்கிருந்து கொண்டுட்டு வந்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு, இந்த இருக்காரு உங்க தம்பி இறந்தவர், அழுதுக்குங்கன்னு சொல்லி அந்த அவளோட அம்மாவையும் அந்த பையனையும் அழுக விட்டுட்டு போலீஸே எடுத்துட்டு போய் மயான மேடையில வச்சு எரிச்சிட்டாங்க. இப்போ 50 லட்சம் பேரம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்லையா? இதுக்கு நம்ம கிட்ட போதுமான ஆதாரம் இருக்கா? ஆமா ஆமா சார், இந்த அறிவியல் பூர்வமான ஆர்வமான அந்த நவீனே சாட்சி, அவரோட தம்பி இருக்காரு இல்லையா, அவர் நீதிமன்றத்திலேயே வந்து சொல்லிட்டாரு, எங்களுக்கு 50 லட்சம் பேசினாங்க, ஆனா 5 நயா பைசா கொடுக்கலங்கிறது முத நாள் சொன்னது. முத நாள் கேஸ் வரும்போது, செவ்வாய்க்கிழமை வரும்போது தமிழக அரசு எந்த காம்பன்சேஷனுமே அவங்களுக்கு கொடுக்கல. மறுநாள் தான் வீட்டு பட்டா கொடுக்குறாங்க. அரசு வேலைன்னு சொல்லி ஆவின்ல வேலை கொடுக்குறாங்க. ஆவின் அரசு வேலையே கிடையாது. ஆவின் ஒரு தனியா ஒரு வந்து அரசுக்கு கீழ் செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம், அரசு வேலையே கிடையாது. ஆமா, நிறுவனம் அரசு வேலை கொடுத்துட்டோங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த 3 சென்ட் இடம் கொடுத்ததா சொல்றாங்க. அந்த 3 சென்ட் இடம் திருப்போணம் கிராமத்துல இருந்து 15 கிலோமீட்டர் தாண்டி ஒரு காட்டுக்குள்ள இருக்கான். நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம குடியிருக்கிற பகுதியில இருந்து ஒரு காட்டுக்குள் கொடுக்கக்கூடிய ஒரு 3 சென்ட் இடம் எதுக்கு யூஸ் ஆகும்? என்ன அங்க போய் இவர் வந்து ஷெட்டு போட்டு ஆடு மேடை வந்து கட்டி போட முடியுமா? சார் 2ஆம் தேதியே அமைச்சர் பெரிய கருப்பண்ணன் உடனடியாக நேரில் அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஏனாதி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து 3 சென்ட் நிலமும் காரைக்குடியில இவருக்கு வேலையும் வந்து உடனடியா அதுக்கான ஒப்புதலை கொடுக்குறாங்க. எல்லாம் கரெக்டா நீங்க சொல்றதுதான். அந்த பையன் 10th படிச்சிருக்கிறாரு, ஐடிஐ முடிச்சிருக்காரு, அவருக்கு ஏத்த பணி வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் வேண்டாம், அவருக்கு ஏத்த பணி வாய்ப்புங்கிறத 2வது வச்சுக்கிடுவோம். இப்ப இந்த பையன் இருக்கக்கூடிய பகுதியில இருந்து அந்த சிவகங்கைங்கிறது 80 கிலோமீட்டர். அந்த பையனுக்கு இப்ப தாய் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்காங்க. 80 கிலோமீட்டர் நீங்களும் நானும் டெய்லி டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு பணிக்கு போயிட்டு வர முடியுமா? இதை கண்டிப்பா அரசு யோசிச்சிருக்கணும். நீங்க நினைக்கலாம் அரசு வேலை கொடுத்துருக்கு எங்கன்னா போய் வேலை பார்க்க வேண்டியதானே. அந்த வேலைக்கு சம்பளம் வெறும் 15,000 ரூபாயில இருந்து 18,000 ரூபாய்க்குள்ளதான் கிடைக்கும். இந்த 15,000 18,000 வச்சுட்டு தாய் மகனும் தன் சொந்த ஊரை விட்டுட்டு திருப்பணத்துல இருந்து சிவகங்கையில போய் தங்கி அந்த பையனால வேலை பார்க்க முடியுமா?
அப்ப அரசு உண்மையிலேயே உதவி பண்ணணும்னு நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? அந்த கோவில்ல அந்த பையன் அடிச்சு கொல்லப்படுறான். HRMC கோவில், அரசு கோவில். அந்த கோவில்லயே பல்வேறு பணி வாய்ப்புகள் இருக்குங்க. ஆபீஸ் அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய அலுவலக உதவியாளர் பணி இருக்கு. அத கொடுத்திருக்கலாமே. அந்த அதாவது பையனோட பத்திரகாளியம்மன் ஆத்மாவது கோவில்ல. சாந்தி அடைஞ்சிருக்கும் இல்லையா? இந்த பையனும் நீங்க அந்த சொல்றது கோவில்லயே பணி பத்திரகாளியம்மன் வாய்ப்பு இருக்கு. கோவில்ல. ஓகே. HRMC டிபார்ட்மெண்ட்லயே கொடுத்திருக்கலாம். பத்திரகாளியம்மன் கோவில்லயே இருக்கு. வேலை வாய்ப்புகள் இருக்கு. தாராளமா கொடுத்திருக்கலாம். இவங்க படிச்ச 10ஆம் வகுப்புக்கு ஆபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு அங்கேயே கொடுக்கலாம். எதுக்கு எங்கேயோ போய் கொடுக்குறாங்க? இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? என்னைய பொறுத்த வரைக்கும். அதாவது இறைவனுக்கு தான் வெளிச்சம் என்ன காரணம்னு, சார் இவங்க போய் 50 லட்ச ரூபா பேரம் பேசுனது, இந்த வெளிச்சத்தை கொண்டுட்டு வர்றதுன்னு சொன்னதுல எல்லா விஷயமும் உண்மை. அங்க உள்ள பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களோட பேரெல்லாம் நீதிமன்றத்துல வந்து திரு வழக்கறிஞர் ஹென்றி அவர்கள் வந்து குறிப்பிட்டார். யாரெல்லாம் பேசினாங்க, எந்த சமுதாய மண்டபத்துல வச்சு பேசினாங்க, சமுதாய தலைவர்கள் யாரெல்லாம் வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னாரு. ஆனா அதெல்லாம் மீறி இந்த விஷயம் பெருசாயிருச்சு. பெருசான உடனே இவனுக்கு எதுக்குடா 50 லட்ச ரூபா நம்ம கொடுக்கணும், இவனுக்கு எதுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அரசு எண்ணிருச்சு அப்படிங்கறத என்னோட கருத்து. ஆனா அது நியாயமே கிடையாது சார். சார் அரசு, அதிமுக அரசோ திமுக அரசோ ஒரு 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 குடிமகன் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் போலீசாரால். அவன் தப்பு பண்ணானா பண்ணலையாங்கிறத கூட கன்ஃபார்ம் பண்ணாம போலீஸ் அந்த பையனை அடிச்சே கொண்டிருக்கு. இப்பேற்பட்ட இடத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன முடிவு பண்ணிருக்கணும்? கூட இருந்து என்னென்ன அவங்களுக்கு உதவி பண்ணி அந்த அந்த மரணத்தை மறக்கிற அளவுக்கு அவங்க உதவியை அள்ளி கொடுத்துருக்கணும் சார் கவர்மெண்ட். அந்த பையன் இப்போ வந்து நேற்று வந்து கோர்ட்ல வந்து சொல்றாரு, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட 3 சென்ட் இடத்தோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? ஒரு சென்ட் 2000 3000 தான் போகும். ஒரு ஏக்கர், அதாவது ஒரு 2000ங்கிறது ஒரு ஏக்கர் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இடம். அது 3 சென்ட் இடத்தோட மதிப்பே 6000ங்கிறான் அந்த பையன். இல்ல இப்ப அதான் தொடர்ச்சியா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம சமூக வலைதளங்களே பார்க்க முடியுது. அதாவது கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவங்களுக்கு வந்து 10 லட்சம் கொடுக்கக்கூடிய இந்த அரசு வந்து ஏன் இந்த விவகாரத்துல மட்டும் இவ்வளவு ஒரு மேன்மையான போக கடைபிடிக்கிறாங்க? இன்னும் உதவித்தொகை சரியான முறையில காரணம் கிடைக்கும். அதான் சார். அதாவது சார் தமிழக அரசு அது மனமிறங்கி அவங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கலாம். ஏன் செய்யல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 50 லட்சம் ரூபாய் பேரம் பேசப்படுது. அது அவர்கள் வந்து இணக்கம் காட்டுறாங்க. ஆனா அதையும் மீறி இந்த விஷயம் பெருசாயிருச்சு. காரணம் ஊடக நண்பர்கள், வழக்கறிஞர்கள், நீதிமன்றத்தோட தலையீடு எல்லாத்தையும் மீறி இந்த விஷயம் பெருசாயிருச்சு. ஆன உடனே தமிழக அரசு ஒருவேளை நம்மளவே இவங்க இவ்வளவு தூரம் வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, இவங்களுக்கு எதுக்கு நம்ம ஏன் செய்யணும், நல்லது ஏன் செய்யணும், நம்மளால முடிஞ்சதை செய்வோம்னு செய்யுதுங்கிறது என்னோட விருப்பம், என்னோட ஒப்பீனியன். ஆனா தமிழக அரசு இந்த இடத்துல முதலமைச்சருக்கு தெரிஞ்சு இந்த முடிவு எடுத்திருக்குமான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் சார். ஏன்னா இன்னும் பாருங்க, இன்னும் ஒரு 8-9 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது சார். இது இவங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்க போறது கிடையாது சார். 10 லட்சம் ரூபாயோ 50 லட்சம் ரூபாயோ 20 லட்சம் ரூபாய் பாக்கெட்ல இருந்து கொடுக்க போறது இல்ல. தமிழக அரசு தமிழக மக்கள் கட்டக்கூடிய வரி பணத்திலிருந்து முதலமைச்சர் நிவாரண நிதியோ விக்டிம் காம்பன்சேஷனோ கொடுக்க போறாங்க. இவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நேத்து கோர்ட்ல வந்து சொல்றாங்க சார், நாங்க கொடுத்த 3 சென்ட் இடமும் வேலையுமே போதுங்க, நாங்க எதுக்கு பணம் கொடுக்கணும், பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல வந்து கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வந்து சொல்றாரு. அது வந்து என்னால ஏத்துக்கவே முடியலங்க. அதாவது அந்த பையன் இறந்த இறப்புக்கு அதை ஈடுகட்டக்கூடிய செயல் எதுவுமே கிடையாதுங்க. பணமோ பொருளோ இடமோ வேலை வாய்ப்போ எதுவுமே கிடையாது. ஆனா அரசு இதை உரிய நேரத்துல கொடுத்துச்சுன்னா ஒரு ஆறுதல் கிடைக்கும் இல்லையா அவங்களுக்கு? ஆனா அதை ஏன் இந்த அரசு செய்ய மறுக்குதுங்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கு. நிச்சயமா சார். இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அஜித்குமாரோடைய குடும்பம் என்ன சொல்றாங்க? அவங்க தாயாரும் சரி, சகோதரர் நவீனும் சரி, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? அவங்க கிட்ட உங்களால பேச முடியுதா? நீங்க அவங்களோட தொடர்பு கொள்ள முடியுதா? சார் அவங்களோட தம்பி வந்து நேத்து இன்னைக்கும் கோர்ட்டுக்கு வந்தாரு. இன்னைக்கு வரல, நேத்து வழக்கு வரும்போது கோர்ட்டுக்கு வந்திருந்தாரு. ஓப்பன் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த பையனும் வெளியே வந்து அவரோட ஆதங்கத்தை எல்லாத்தையும் வெளியே சொன்னாரு. சார் அவங்கள பொறுத்த வரைக்கும் காம்பன்சேஷனும் இந்த இடம் கொடுக்கறதும் வந்து ஒரு கண்துடைப்புக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது அவங்களே மனப்பூர்வமா வந்து வலியை உணர்றாங்க. ஆனா அவங்க அதையும் மீறி அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, தன் அண்ணன் கொல்லப்பட்டிருக்கார், களவு சாட்டி கொல்லப்பட்டிருக்கார், அதனால அவர் உண்மையான குற்றவாளி இல்லை அப்படிங்கிறத சட்டத்தின் முன் நிறுத்தி இந்த இவரை அடித்து கொடுமைப்படுத்திய நபர்களுக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும்ங்கிறத அவங்க ஆணித்தனமா மனசுல வச்சிருக்காங்க. அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம், போன தடவை வழக்கு வரும்போது தமிழக அரசு டெக்னிக்கா என்ன பண்ணுச்சு, உயர்நீதிமன்றம் போன ஹியரிங்ல சொல்லிருச்சு, நாங்க சிபிஐக்கு மாத்துறதுக்கு தான் வந்து இந்த கேஸை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத கோர்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணிருச்சு. இரவோடு இரவாக மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணாரு, சிபிஐக்கு மாத்தி உத்தரவு போட்டாரு. கோர்ட்ல கொண்டு வந்து ஜிஓ கொடுத்தாங்க. ஜிஓல கிரைம் நம்பர் 303/2025 மட்டும்தான் இருந்துச்சு. அது எது தெரியுமா,
அந்த காவலர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல காவலர்கள் குற்றவாளியாக்கப்பட்டு அந்த வழக்கை மட்டும் நாங்க சிபிஐக்கு மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த தப்பை இவங்க செய்வாங்கன்னு முதல்ல எங்களுக்கு தெரியும். என்ன காரணம்னா இந்த வழக்குல மூலம் 2 கேஸ். ஒன்னு நிக்கிதா கொடுத்த கம்ப்ளைண்ட் 302/2025 இந்த பையன் மேல 10 பவுன் நகையை வந்து களவு போயிருச்சு அப்படின்னு கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட். சார் 10 பவுன் இன்னைக்கோட வேல்யூ 7.5 லட்ச ரூபா சார். சார் நீங்களும் நானே 7.5 லட்ச ரூபா நகையை காருக்குள்ள வச்சுட்டு கோயிலுக்குள்ள போவோமா? கார் சாவியை இன்னொரு ஆள்கிட்ட கொடுப்போமா? இதுதான் எங்களோட சந்தேகம். அதனால என்ன பண்ணோம், நிக்கிதா கொடுத்த கம்ப்ளைண்டோட உண்மைத்தன்மையும் விசாரிக்கணும். அதே சிபிஐக்கு மாத்துங்கன்னு கேட்டோம். தமிழக அரசு என்ன சொல்லிருச்சு, நாங்க 303 மட்டும்தான் மாத்திருக்கோம், நீதிமன்றம் கூறினால் 302ஐயும் மாத்திடுறோம்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இப்ப 2 கேஸும் என்ன ஆயிருச்சு, சிபிஐ போயிருச்சு. சார் இதே நேரத்துல இன்னொரு கேள்வி நமக்கு இயல்பாவே வெளியில வருது. என்னன்னா நிறைய பேர் சமூக வலைதளங்களையும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அரசு வந்து நிலம் கொடுத்திருக்கு, அது போக வந்து அவருக்கு வேலையும் கொடுத்திருக்கு. ஆனாலும் வந்து தொடர்ச்சியா ஆளும் கட்சி மேல குற்றம் சுமத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே நவீனும் அவங்க தாயாரும் வந்து தொடர்ச்சியா இந்த மாதிரி எங்களுக்கு இது காணாது, இது போதாது அப்படின்னு சொல்றாங்களா? இல்ல அவங்களுக்கு பின்னணியில அவங்கள வேற யாராவது இயக்கிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் நமக்கு இயல்பா எழுது இல்லையா? தமிழக அரசு சிறப்பா செஞ்சிருச்சு. ஆனா இருந்தாலும் ஏன் அப்படி வந்து குறை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, கொடுக்கறத வாங்கிட்டு பேசாம இருக்கலாம்ல அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேக்குறீங்க. சார் உண்மையிலேயே குறை இல்லைன்னா இந்த இந்த விஷயத்தை யாருமே பூதாகரமாக்கி பெருசுப்படுத்தவே மாட்டாங்க. தமிழக அரசை வந்து நாங்க அள்ளி கொடுக்க சொல்லல சார், கிள்ளியாவது கொடுக்கணும் தான் சொல்றோம். சார் 3 சென்ட் இடம் கொடுத்துட்டீங்க, 3 சென்டோட வேல்யூ என்ன சார்? அதுக்கு வந்து ஒரு உயிர் ஈக்குவல் ஆகுமா சார்? ஆகாது. வேலை வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய ஆவின் துறையில வேலை வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. சரி 80 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது கூட அவர் டெய்லி போயிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த வேலையோட பணி என்ன தெரியுமா சார்? இருக்கிறதுலே கடைநிலை ஊழியர் இந்த பணி வந்து. அந்த பால் கேன் இருக்கு இல்லையா, நான் குறையா சொல்லல. அதாவது அவங்களோட அண்ணனோட உயிரிழப்ப ஈடு செய்யும் விடமா அந்த வேலை வாய்ப்பு இருந்து அவன் சந்தோஷப்படுவான். அந்த பையன் ஒரு கௌரவமான வேலையை கொடுத்தா. இந்த பணி என்ன தெரியுமா, அந்த கூட்டுறவு சொசைட்டில உள்ள பால் கேன் எடுத்துட்டு வந்து கழுவணும் சார் அவன் டெய்லி. கழுவும் போதெல்லாம் அவனுக்கு மனசு வலிக்காதா? ஏன் சார் 16,000 18,000 சம்பளத்துக்கு அவன் செய்யக்கூடிய பணி, அதுதான் பணி. அதை நான் குறைச்சு சொல்லல. அதுல பல்வேறு ஆள்கள் வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. காரணம் இந்த காரணத்துக்காக இந்த பணி கொடுக்கப்படணுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி சார். சார் இதுவே ஜெயராஜ் கேஸ்ல வந்து 2 பேர் அடிச்சு கொண்டாங்க சார். 9 காவல்துறை அதிகாரிகள் இன்க்ளூடிங் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, கான்ஸ்டபிள் உட்பட 9 பேரை போலீசார் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஜெயில இருக்காங்க சார். ஜாமீன்ல வெளியில வர இன்னைக்கு வரைக்கும் அவங்களால பெயில்ல வெளியே வர முடியல. அவங்களுக்கு கண்டிப்பா கடுமையான தண்டனை கொடுக்கப்படும். 2வது அந்த வழக்க தமிழக அரசு உடனடியா சிபிஐக்கு மாத்திருச்சு. எல்லாத்தையும் சட்டத்துக்கு கீழ் கொண்டு வந்துருச்சு. இங்க இந்த கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு பாத்தீங்களா, காவல்துறை அதிகாரி அவரே சொல்றாரு சார், கம்ப்ளைண்ட்லயே இருக்கு வாசம் சார். நாங்க விசாரிச்சுட்டு டிஎஸ்பிக்கும் மானாமதுரைக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் போன் பண்ணோம். இந்த பையன் ஒத்துக்க மாட்டான், எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலன்னு போன் பண்ணோம். அதுக்கு அவங்க வந்து சொன்னது என்னன்னா, நல்லா விசாரிச்சு கண்டுபிடிங்கன்னாரு. உங்களுக்கு தெரியுதா நல்லா விசாரிங்கிறதோட அர்த்தம்? நல்லா விசாரிங்கன்னா அடிங்கன்னு அர்த்தம் சார். அவங்க சொல்லாம இவங்க அடிச்சிருப்பாங்களா சார்? ஆனா அவங்கள இன்னைக்கு வரைக்கும் வழக்குல சேர்க்கல. தமிழக அரசு விஷயத்துல வந்து உயரதிகாரிகள் சொல்லி ஒரு குரல் வந்து அதிகமாவே நம்ம கேட்கப்படுது. இந்த உயர் அதிகாரிகள் யாரா இருப்பாங்கன்னு உங்களுடைய எண்ணமா இருக்கு? யாரா இருப்பாங்க இவங்க எல்லாரும்? சார் எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி டிஎஸ்பி கிட்ட யாரோ ஒரு உயர் அதிகாரி, நம்ம சென்னையில இருந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியையும் சொல்றாங்க. அது போக வந்து டெல்லியில இருந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியையும் சொல்றாங்க. அவங்க இவங்களுக்கு நெருக்கமானவங்க போன் பண்ணி சொல்லி டிஎஸ்பிக்கு அழுத்தம் கொடுத்ததா சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் செவி வழி செய்தி தானே ஒழிய ஆதாரப்பூர்வமா யாருக்கிட்டையும் கிடையாது. இதை வந்து போலீஸ் விசாரணை பண்ணது. நீங்களுமே வந்து யாரோ ஒரு அதிகாரி அப்படிங்கறதான் வெளிப்படையா சொல்றீங்க. யார் அந்த அதிகாரி? என்னோட கேள்வியா இருக்கும். இல்ல யார் அந்த அதிகாரிங்கிறத நம்ம இல்லாத ஆள வந்து பொய்யா குற்றம் சாட்ட முடியாது. நிவேதா யாருன்னு கேட்டா அவங்க ப்ரொஃபஸரா இருக்காங்கன்னு சொல்லிடலாம். நம்ம வந்து ஏபிசின்னு ஒரு ஆளை அக்யூஸ் பண்ண முடியல சார். நம்ம வந்து காமன் மேன் கிடையாது. நம்ம வந்து ஒரு வழக்கறிஞர். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது தவறுதலா ஒரு அதிகாரியை இவர் தாங்க போன் பண்ணி இருப்பாருன்னு சொல்லி யூகத்துல சொல்றது முறையா இருக்காது. அதனால ஒருவேளை பாஜக இருக்கவங்களே அந்த உயர் அதிகாரிகளா இருப்பாங்களா? கூட்டணி தர்மத்துக்காக நம்ம அதை வெளியில சொல்லாம இருக்கோமா? இருக்கலாம் சார், இருக்கலாம். அந்த மத்திய அரசோட சாரி இது மத்திய அரசு ஐஏஎஸ் ஆபீசர்னு சொல்றீங்க இல்லையா, அந்த நபர் ஒருவேளை பாஜக அரசின் கீழ் செயல்பட்டு இருக்கக்கூடிய அரசுல கூட அவர் பணியாற்றிக்கிட்டு இருக்கலாம். ஆனா அதை எதையுமே நம்ம சொல்ல முடியாது. அதை வந்து இன்வெஸ்டிகேஷன்ல தான் கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய
நம்ம சொல்லவே முடியாது சார். இப்போ வந்து வழக்கை வந்து நீதிமன்றம் கண்டினியூவா மானிட்டர் பண்ண போறாங்க. சரியா சார்? மானிட்டர் பண்றதுங்கிறது எப்படின்னா, இந்த வழக்கை முடிச்சு வைக்க மாட்டாங்க. வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேஸ் எடுப்பாங்க, உத்தரவு போடுவாங்க, முடிச்சிருவாங்க. திரும்ப அந்த கேஸை வந்து ரீஓபன் பண்ணி கொண்டு வர்றது சிரமம். அது போன்ற நேர்மை இல்லாம விசாரணை போகலாம். அந்த போன்ற ஒரு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிடுச்சு கோர்ட்டு, 20/8/2025 அது ஒரு கட் ஆஃப் டேட் கொடுத்துட்டாங்க. கட் ஆஃப் டேட் கொடுத்து அந்த டேட்டுக்குள்ள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சிபிஐ அதிகாரிகளை விசாரணையை முடிச்சு சார்ஜ் ஷீட் நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணுங்கன்னு கட் ஆஃப் டேட் கொடுத்துட்டாங்க. அது போக அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுங்கிறது பிரைமரி தான். வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல வச்சு பண்ற எல்லா போஸ்ட்மார்ட்டமும் பிரைமரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, இந்த நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளை எடுத்து நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கு, நம்ம தென் மாவட்டங்களுக்கு ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அடிஷனல் டைரக்டர் ஆஃப் வந்து ஃபோரன்சிக் ரிப்போர்ட் ஆஃபீஸ் இருக்கு. அங்க அமிச்சு அந்த வயிற்று பகுதியில விஷம் ஏதாவது கொடுக்கப்பட்டிருந்தாலோ, இல்ல மது அருந்திருந்தாலோ, ஏதாவது உணவுப் பொருட்கள்ல கலந்து ஏதாவது ஒரு லிக்விட் கொடுத்திருந்தாலோ அதை அந்த ரிப்போர்ட்ல கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு ஏற்கனவே போலீஸ் வந்து கொடுத்துருச்சு. போலீஸ்ல டாக்டருக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ தமிழக அரசு சிபிஐ விசாரிச்சு முடிக்கிறதுக்கு மட்டும் கைட்லைன் கொடுக்கல. வழக்கமா மிஸ்ரா ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அந்த உடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடை கண்டுபிடிக்கிற ரிப்போர்ட் பேரு மிஸ்ரா ரிப்போர்ட். வழக்கமா 2-3 மாசம் ஆகும் அது வர்றதுக்கு. வழக்கமா அந்த ரிசல்ட் வர்றதுக்கு சீனியாரிட்டி படி 2-3 மாசம் ஆகும். ஆனா நீதிமன்றம் என்ன பண்ணிச்சுன்னா 1 வாரத்துக்குள்ள அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லியிருக்கு. கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட்டை ஃபைல் பண்ண சொல்லியிருக்கு. காரணம் என்னன்னா, நீங்க அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பிரைமரி ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா தெரியும் சார். அவரோட வயிற்றுல ப்ரௌன் கலர்ல ஒரு லிக்விட் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிக்விட் மதுவா கூட இருக்கலாம். போலீஸாரே கஞ்சாவை கொடுத்து மதுவை கொடுத்து அடிச்சதா ஒரு ரிப்போர்ட் சொல்லுது சார், சொல்றாங்க சார். அந்த ஒரு பையன் போகும்போது பக்கத்துல போகும்போது கஞ்சா வாடை அடிச்சது அப்படிங்கிறாங்க. இது போலீஸ் தரப்புல விசாரிச்சா என்ன சொல்றாங்க தெரியுமா, எப்ப நாங்க கொடுத்து அடிப்போம் அப்பதான் அவனுக்கு வழி தெரியாது அப்படிங்கிறாங்க சார். அது வெளிப்படையாவே ஒத்துக்கிறாங்க. இதெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுன்னா இல்ல எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொல்றாங்க. நிச்சயமா சார். நண்பர்கள்ட்ட கேட்டா என்ன சார் இன்னும் வழி தெரியாம இருக்கிறதுக்கு கொடுப்பாங்களா சொல்றாங்க. நிச்சயமா சார். இப்ப இறுதியா உங்களுடைய பார்வை என்ன சார்? இது எப்படி சார் இது முடிய போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும் இல்லையா? கூடவே இருந்து பாத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப க்ளோஸ்டா அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது சார், இதோட முடிவுங்கிறது சிபிஐ விசாரணை முடிஞ்சு 20/8/2025 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு அதுல யாரெல்லாம் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்களோ, நாம் ஏற்கனவே பேசினபடி மத்திய அரசு ஆளுங்கட்சியை சேர்ந்த பணியில் இருக்கக்கூடியவர்களா, இல்ல தமிழக அரசில் ஆளுங்கட்சியில் பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளா அப்படிங்கிறத சிபிஐ விசாரிக்கும். சரியா சார்? அது மட்டும் இல்லாம எல்லா அதிகாரிகளோட அந்த டிஎஸ்பி, ஏன்னா அதிகாரிகள் வந்து டிஎஸ்பி லெவலுக்கு தான் போன் பண்ணுவாங்க. எஸ்பி இதுல இன்வால்வ் ஆகல அப்படிங்கிறது எல்லாரும் சொல்றாங்க. ஆனா வந்து உண்மை என்னன்னு தெரியல. ஆனா போலீஸ் கோர்ட் சொன்னது என்னன்னா, எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் எல்லாரோட போன் கால்ஸோட ரெக்கார்ட்ஸ் சிடிஆர் எடுத்து வெரிஃபை பண்ணி யார் இந்த 3 நாட்கள் கால் பண்ணாங்கிறத வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. மேபி அதுல ஏதாவது துப்பு கிடைச்சது அப்படின்னா உயர் அதிகாரிகளும் இதில் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்படலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா நாங்க அடுத்து பண்ண போறது என்னன்னா சார் நவ்டேஸ் இப்போ வந்து யாருமே போன் கால் யூஸ் பண்றது இல்ல. நீங்களும் நானும் கூட சரியா போன் யூஸ் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் கால் தான் சார் போறாங்க அப்பெல்லாம் எல்லாரும். வாட்ஸ்அப் காலு, மெசஞ்சரு, ஃபேஸ் டைம்னு போயிடுறாங்க. அதனால அடுத்த விசாரணை நாங்க இதை தான் சொல்ல போறோம். நீங்க கால் ரெக்கார்டை மட்டும் செக் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் காலையும் செக் பண்ணுங்க, ரிப்போர்ட் எடுங்க, அதையும் செக் பண்ணி கண்டுபிடிங்க அப்படிங்கறத சொல்ல போறோம். ஏன்னா நாங்க வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்குல கூட அந்த யார் அந்த சார் அப்படிங்கறது கண்டுபிடிக்காததுக்கு காரணம் ஒருவேளை சிடிஆரை மட்டும் செக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் காலை செக் பண்ணாம விட்டுட்டாங்களோங்கிற சந்தேகம். அதனால அது இதில் நடந்துடக்கூடாது. நிச்சயமா சார், பொறுத்திருந்து பார்ப்போம் வாட்ஸ்அப் காலம் எப்படி இதுக்கு பதில் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு சொல்லுவாங்க, உண்மை ரொம்ப நாளைக்கு தூங்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே அதை நம்ம வந்து தீர்க்கமா நம்ம நம்புவோம். நிச்சயமா இதுக்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தொடர்பா உங்களை நான் கால் பண்றேன் சார். நன்றி, நேரத்துக்கு நன்றி. நன்றி சார். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.